பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரகுவேர்பட்டி. அது பட்டி இல்ல பட்டி. ஓ பட்டியா? அவரே கமிஷனரா இருந்தவரு. ஆஹா. அவங்க எல்லாரும் இப்ப பார்த்தாலும் மரியாதை கொடுப்பாங்க. ஓ இங்க ஒருத்தன் இருக்கான், இருந்தும் இல்லாத மாதிரி தான். எனக்கும் இருக்கு. யாருக்கு வேணும் அத நீயே வச்சுக்க. நான் சொல்ல வந்தது என்ன, அப்புறம் நாங்க 2 பேரும் வெளியில போறோம். கடைக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு 1:30 மணி ஆகும். இன்னும் கூட நேரம் ஆகும். நீ சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கு. எங்களை எதிர்பார்க்காத. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு. கடைசியா உன் வயசு தான் என்ன ஆகுது? சரி, எத்தனை வருஷமா இதே கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன வந்து வாட்ச் இருக்கு. ஹலோ எலினா, காத்து காத்து நின்றனே நீ வருவாய். நானும் தான். போன் வரும் இப்ப வருவீங்கன்னு எவ்வளவு நேரமா காத்திருக்கேன் தெரியுமா? ஐயோ அந்த கும்பல் அனுப்ப முடிஞ்சு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி தான் வருவாங்க. இப்படி நான் உங்களை தனியா சந்திக்கிறதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன் தெரியுமா? இந்த ஷெல்ஃப்ல இருக்கிறதெல்லாம் உங்க புக்ஸா? உங்களுக்கு தனியா ஆபீஸ் இல்லையா? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது ஆபீஸ் எதுக்கு? அப்போ போர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு. எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க எதுவும் தர மாட்டீங்களா? என்ன வேணும்? பெப்சி, கோலா, மிரிண்டா, ஜூஸ்? ஜூஸ் எதுவும் இல்லையா? ஃப்ரெஷ்ஷா போட்டு தரேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துல போட்டு வந்துடுறேன். கண்கள் இரண்டால் என்னாச்சு? என்னாச்சு? முட்டி இடிச்சு விழுந்துட்டேன். நல்ல வேலை, போன கும்பல் வந்துருச்சோன்னு நினைச்சேன். எங்க காட்டு. ஜூஸ் எங்க? இப்ப கொண்டு வந்துடுறேன். கண்கள் இரண்டா என்ன? ஒண்ணு இல்ல. ஜூஸ் எங்க? இப்ப கொண்டாரு. உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ மாளிகையில இருந்தா நான் அதுக்குள்ள இருப்பேன். நீ அந்த ஆளுகிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க. லா 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 லே லா லே. யோ இங்க வாயா. யாருக்கு இந்த ஜூஸ்? உனக்கு. எனக்கு? அந்த காரை மாத்த சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? வழி அது பஞ்சர் ஆயிடுச்சு. டயரை மாத்தினேன், மறுபடியும் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் டயரை மாட்டி வண்டி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போறதுக்குள்ள அங்க ஐயர் கோயில போயிட்டு தூங்க போயிடுவாரு. அதனால ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்க போயிட்டு வந்துடுறோம். மெக்கானிக் கிட்ட வண்டியை சரி பண்ணி கொண்டு வர சொல்லிருக்கேன். அடச்சே, ஏன் சும்மா இருமிக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது மாத்திரை போட்டுக்க கூடாது? அங்க யாரோட பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மாவோட. அம்மா அங்க நிக்கறாங்க. உங்க அம்மாவுக்கு தான் பின்னால கண்ணு இருக்கு. இல்ல, நீங்க கதவுக்கு பின்னாடி யார்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு பாக்கணும் போ. ஐயோ இல்ல, நான் பாக்கறேன். நீங்க கொஞ்சம் இப்படி வந்து நில்லுங்க. நான் யாரை பாக்குறேன்? என்ன? நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? இந்த வீட்ல என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லையே. போங்க போங்க. எப்படி மதிப்பாங்க? வாய திறந்தா பொய். நான் இந்த பக்கம் வர மாட்டேன். வாங்கன்னு சொன்னல. வர மாட்டேன். ஓயா. வர மாட்டேன். கூப்பிடுங்க. அம்மா. யாருன்னு நான் பாக்குறேன். கதவு பின்னால யாராவது சந்தேகப்படுறியா என் மேல? எங்கடி கதவு பின்னால யாரு இருக்கா? வீணா என் மேல சந்தேகப்படுறியா? என் மேல பழிய போடுறியாடி? அவங்கிட்ட நீங்க ஒண்ணு பேச வேண்டாம். இங்க யாரோ வந்திருக்காங்க. யாரு வந்திருக்காங்க? எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. அவங்களுக்காக நீங்க ஜூஸ் போட்டுருக்கீங்க. ஜூஸ்? சிரிச்சது போதும். வெளியில ஒரு கார் நிக்குதே. புகாரா? புகார் இல்ல, ஒண்ணு இல்ல. காரு. அந்த கார்ல வந்தவங்க இங்க தானே இருக்கணும். யாரு வரலன்னு சொல்றேன்ல.
அப்படி வரலன்னா இந்த வீட்டு வாசல்ல ஏன் காரை நிறுத்தி இருக்கணும்? உண்மைய சொல்லியா? யாருக்கு ஜூஸ் போட்ட? ஐயோ நீ ஜூஸ் குடிக்க மாட்டேன்னு தெரியும். நாங்களும் இங்க இல்ல, வெளியில கார் நிக்குது. உண்மைய சொல்லு, யாருக்காக ஜூஸ் போட்ட? இல்ல உன் தோலை ஒண்ணு ஜூஸ் ரெடியா? நீ யாரு? என்ன கிரேப் ஜூஸ் ரெடி பண்ண சொன்னா ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிருக்கீங்க? தட்ஸ் ஆல், நோ ப்ராப்ளம். ஓகே வக்கீல் சார், இப்ப கேஸோட பொசிஷன் எப்படி இருக்கு? குற்றவாளியும் சாட்சியும் ஒரே ரூம்ல இருந்ததுனால தப்பிக்கிறதுக்கு இன்னொரு சாட்சி வேணும். அப்புறம் இந்த டாய்லெட்ல ஃப்ளஷ் சரியா இல்லாதனால அத ரிப்பேர் பண்ணிடுங்க. நீங்க யாரு? இவங்க தானா நீங்க அப்ப சொன்ன தவளை? நான் எப்ப சொன்னேன்? ஏய்யா, என்ன தவளை நான் சொல்லியிருக்க? நான் ஒரு நாடகத்தை அதுதான் பத்தி வக்கீல் சொன்னேன். சார், இந்த வீட்ல ஒரு தவளை இருக்குன்னு சொன்னீங்களே, அது இவங்க தானா? நடேசா, நீ யாரு? அந்த கேஸ்ல இருக்க தவளை. எந்த கேஸ்? பாம்பு தேளு கேஸா? ஆமா அந்த அதான் கேஸ் தான். செத்துருச்சே. பாம்பு செத்து போவோம், அதுக்கப்புறம் பின்ன தவளை ஜெயிச்சு போவோம். அப்ப ஏன் கேஸ் என்னாச்சு? அது கொலை கேஸ். அப்ப நம்ம ஜெயிச்சிருவோம் சொல்றீங்களா தோத்துருவோம் சொல்றீங்களா? அது நீ ஜெயிச்சிருவ, நான் தோத்துருவேன். நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன கேஸ்? தவளைங்கிறீங்க, பாம்புங்கிறீங்க. இந்த ஆளு யாரு? அது என் வந்து பேரு ஜனார்த்தனன் ஐயர். ஐயர் ஐயர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரது? ஐயர் ஐயர் அண்ட் கோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லங்கறல. ஐயர்னா என்னன்னு தெரியுமா? அவள தெரிஞ்சா போதும். நான் ஒரு கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்தேன். நான் உள்ள வந்தப்ப உங்களை பார்க்கலையே. நான் டாய்லெட் போயிருந்தேன். ஆஹா, வெளியில நிக்கிற காரு. என்னோட கார் தான், என்னோட கார் தான். கார வழியில நிறுத்திருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாம் காரை வழியில தான் நிப்பாட்டுவோம், மாடியில நிப்பாட்டுவோம். சொல்லுங்க சார். ஓகே சாரி, நம்ம கேஸ் விஷயமா கோர்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பை பை பை. ஆமா, இங்க ஏதோ செயின் இருக்கு. செயினா? ஆமாமா, செயின் தான். மாலை. இதத்தான் ரொம்ப நாளா உனக்காக வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? இப்பவாது தோணுச்சே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சிருக்கும்னு. செயினையும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இப்பதான் என்ன உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாரு, இங்க பாரு, அங்க என்ன பாக்குற?